Hi friends, welcome to SRIAS Academy. இந்த வீடியோவில் ஜியாகிரஃபியில் இயற்கை தாவரங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இயற்கை தாவரம் அப்படின்னா என்னென்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பாக மனித உதவி இல்லாமல் ஓகேவா இயற்கையாகவே வளர்ந்துருக்க தாவரங்கள் தான் வந்து நம்ம இயற்கை தாவரங்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? மனிதர்களின் தலையீடு இன்றி இயற்கையாக வளர மரங்கள், புதர்கள், செடி, கொடி இது எல்லாமே வந்து இயற்கை தாவரங்கள். ஓகேவா? இதை வந்து என்னென்ன காரணிகள் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த இயற்கை தாவரங்களோட பரவலை வந்து கட்டுப்படுத்துகிற காரணிகளாக இருக்குது. இந்தியாவோட இயற்கை தாவரங்களுக்கான மேப் இது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இயற்கை தாவரங்களோட டைப்ஸில் பசுமை மாறா காடுகள் இது எங்கே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த சைடு இருக்குது பசுமை மாறா காடுகள். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இலையுதிர் காடுகளாக இருக்குது. அடுத்தது வறண்ட காடுகள். வறண்ட காடுகள் அப்படிங்கிறது இந்த பக்கம் உங்களுக்கு டெசர்ட் சைடு ராஜஸ்தான் இந்த இதெல்லாம் வந்து வறண்ட காடுகள். அடுத்து இந்த லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மலைக்காடுகள். ஓகேவா? மலைக்காடுகள். மேங்க்ரோவ் காடுகள், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாம் வந்து மேங்க்ரோவ் காடுகள். ஓகேவா? இந்த காடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த காரணிகள் சொன்னோம் இல்லையா, அதை வச்சு இயற்கை தாவரங்களை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பிரிச்சுட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஓகேவா? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படி இதை டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு எதை வச்சு வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா குறிப்பாக இந்த ஒரு 3 விஷயம்தான். வருஷத்துக்கு மழைப்பொழிவு எவ்வளோ இருக்குது, வெப்பநிலை எவ்வளோ இருக்குது, அங்கே ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, இதை வச்சு தான் அந்த காடுகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெப்பநிலை 220 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும், ஈரப்பதம் வந்து 70% மேலே. இப்படி இருக்க பட்சத்தில் அதை வந்து பசுமை மாறக்காடுகளில் வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பசுமை மாறக்காடுகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா அது அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியான்னு தெரிஞ்சிடும். அங்கே என்னென்ன மாதிரி மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பர், எபனி, ரோஸ், தென்னை, மூங்கில் இது எல்லாமே இயற்கையாக வளர்றது. ஓகே, மனுஷன் வந்து விதைச்சு இது பண்ணலை. இது வந்து இயற்கையாக அந்த இடத்துல வளர்கிற மரங்கள் பசுமை மாறக்காடுகளில். ஓகேவா? இங்கே வந்து மெயினாக என்னென்னா போக்குவரத்து வசதி இல்லாததுனால இது வியாபார ரீதியாக பெருமளவில் யூஸ் பண்ண முடியல. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து அயனமண்டல இலையுதிர் காடுகள். ஓகேவா? இலையுதிர் காடுகள் மரத்துலலாம் பாருங்கள் ஃபுல்லாக இலை எல்லாமே வில்ட்டாகி இருக்குது. ஓகே, இங்கே வந்து மழை பொழிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. வெப்பநிலை 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஈரப்பதம் வந்து 60லேருந்து 70% இருக்குது. இந்த காடுகளில் வந்து இலையுதிர் காடுகள் பருவகால காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த காடுகளில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வசந்த காலத்துலையும் கோடை காலத்தோட முற்பகுதியிலையும் இந்த இலைகளை வந்து உதிர்த்துடுது. குறிப்பாக இது எங்கே இருக்குது அப்படின்னா இமயமலைக்கு பக்கத்தில் பஞ்சாப் இது எல்லாமே உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி இந்தியாவில் இலையுதிர் காடுகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தேக்கு மற்றும் சால் இது ரெண்டுமே வந்து இலையுதிர் காடுகளில் முக்கியமாக கிடைக்கிற மரங்கள். ஓகே, இது போக இந்த மரங்கள் எல்லாமும் கிடைக்குது. சந்தன மரம், ரோஸ் மரம், குஷம், மாகு, பாலாங் இந்த மரங்கள் எல்லாமும் கிடைக்குது. இந்த காடுகளில் முக்கியமாக இந்த நறுமண திரவியங்கள், வாசனை திரவியங்கள், சந்தன எண்ணெய், வார்னிஷ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இலையுதிர் காடுகளில் தான் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து அயனமண்டல வறண்ட காடுகள். ஓகேவா? வறண்ட காடுகள்ங்கிறப்ப அங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். ஸோ 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து அயனமண்டல வறண்ட காடுகளோட மழைப்பொழிவு அளவு. இது வந்து ஒரு இடைநிலை வகை காடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ராஜஸ்தான் அந்த டெசர்ட் இருக்க சைடு எல்லாமே வரும். ராஜஸ்தான், ஹரியானா. ஓகேவா? இந்த பிளேஸ்ல எல்லாமே வறண்ட காடுகள் இருக்குது. இங்கே கூட வளரக்கூடிய மரங்களும் இருக்குது. ஓகேவா? அது வந்து இலுப்பை, ஆலமரம், ஆவாரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் இது எல்லாமே வறண்ட காடுகளில் வருது. ஓகேவா? இந்த இதில் பாலைவன மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள்னு பிரிக்கலாம். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முட்புதர் காடுகள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, முட்புதர் காடுகள்னு இதை சொல்கிறோம். ஓகே, இங்கே வந்து ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்குது. 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக. அங்கே வந்து 50 to 100 பார்த்தோம் அந்த வறண்ட காடுகளில். அதில் 50க்கும் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த முட்புதர் காடுகள்னு சொல்கிறோம். ஓகேவா? மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா இந்த பிளேஸ் எல்லாமே இந்த காடுகள் இருக்குது. குறிப்பாக வளர்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா சீமை கருவேல மரமும் ஈச்ச மரமும். ஃபைன். அடுத்தது ஆல்பைன் மற்றும் இமயமலை காடுகள்னு சொல்லலாம். இதை வந்து உயரம் மற்றும் அதோட மலை அளவோட அடிப்படையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க.
1200லேருந்து 2400 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற இந்த இமயமலை சரிவுகளில் வந்து இந்த வகையான சால், ஓக், லாரஸ் இந்த வகையான மரங்கள்லாம் வளருது. அதுவே 2400லேருந்து 3600 மீட்டர் உயரத்தில் வந்து ஓக், பிர்ச், சில்வர் ஃபர், ஃபைன், ஸ்ப்ரூஸ் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வளருது. இதுவே இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மிதமான மழைப்பொழிவு இருக்கு. 900 மீட்டர் ஹைட்டில் வந்து சின்ன புதர் செடிகள், மரங்கள் இந்த மாதிரி வளருது. இதுவே 900லேருந்து 1800 மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிர்ஃபைன் அப்படிங்கிற மரங்கள் அதிகமாக காணப்படுது. 1800லேருந்து 3000 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் வந்து பரவலாக காணப்படுது. நெக்ஸ்ட் டைப் வந்து அல்ஃபைன் காடுகள். அல்ஃபைன் காடுகள் அப்படிங்கிறது வந்து 2400 மீட்டருக்கு மேலே இமயமலையில் வந்து உயரமான பகுதிகளில் வளரக்கூடியது. இது வந்து ஊசி இலை மரங்களை கொண்டிருக்கு. சில்வர், ஃபிர், பைன் இதெல்லாமே வந்து இதில் வளரக்கூடிய மரங்களாகும். குறிப்பாக இந்த அல்ஃபைன் காடுகள் கிழக்கு இமயமலை பகுதிகளில் வளருது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள்ங்கிறது வந்து நம்ம டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கழிமுக பகுதிகள் இந்த எல்லா இடத்துலையும் வரது தான் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சதுப்பு நில காடுகள் இல்லை டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. கங்கை, பிரம்மபுத்திராக்கு இடையில் உள்ள டெல்டா பகுதிகளிலையும் உலகோட மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கு. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த நதிகளோட டெல்டாலையும் வந்து ஓதக்காடுகள் காணப்படுது. இதெல்லாம் வந்து மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஒரு கொஷின் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.